ஒளித்து வைத்ததால் இரு மாணவர்கள் சண்டையிட்டுக் கொண்டதில் மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள வரகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் +1 படித்து வந்த ஆகாஷ், ரிதீஷ் இவர்கள் இருவருக்கும் இடையே நேற்று மாலை செருப்பை மறைத்து வைத்த விவகாரம் தொடர்பாக பள்ளி வகுப்பறையில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதில் நவலப்பட்டியை சேர்ந்த ஆகாஷ் என்ற மாணவன் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துள்ளார். இதனை பார்த்த சக மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அடுத்த நொடியே சரிந்து விழுந்த ஆகாஷுக்கு வலிப்பு வரவே இரும்பை எடுத்து கொடுத்துள்ளனர். பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்த ஆகாஷை உடனடியாக பவித்திரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் உடலில் அசைவு இல்லாததால் எருமப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மாணவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவர் ஆகாஷ் ஏற்கனவே உயிரிழந்ததை உறுதிப்படுத்தினர். இதனையடுத்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சக மாணவனை தாக்கிய ரிதீஷ் நாமக்கல்லில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் உள்ளார். இதுகுறித்து எருமப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புகார் மனு வழங்காததால் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை. இதுகுறித்து அவரது தாய் கூறுகையில், சார் என் பையன் ஸ்கூலுக்கு போனவங்க சார், ஸ்கூல் போனதுலேயே பிக்ஸ் வந்துட்டுன்னு சொல்லி வாத்தியார் சொன்னாங்க சார். போய் பார்க்கும்போது பார்த்தா அவங்க போய் பாடியாகவே கிடக்குறாங்க சார். நான் என்ன சொன்னேன், எங்களுக்கு இப்படியே நியாயம் கிடைச்சாகணும், எங்கள் பையனுக்கு நீதி கிடைக்கணும். என் பையனை ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாங்க, பையனுங்களா சேர்ந்து என் பையனுக்கு ஒன்றும் இல்லாத உற்பத்தி கொடுத்துட்டானுங்களே. அவன் வீட்டில் பையனுங்க இருக்கேன், என் வீட்டில் இல்லைங்களே சார். என் பையனுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். நான் இப்போ தனிமரமாக நிற்கிறேன். நீங்கள் தான் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நீங்கள் தான் வாங்கி தரணும். நான் என்னதுன்னு சொல்கிறது, என் பையனுக்கெல்லாம் பல்லெல்லாம் காயமாகி போய் கிடக்குதுங்க சார். கண்ணாமூலிலாம் நகை மாறி போயிடுச்சு, வாய் தாவாங்கட்டெல்லாம் காயமாக இருக்குது. எங்களுக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், எங்கள் தம்பிக்கு நியாயம் கிடைக்கணும். நீங்க தான் பார்த்து வாங்கி தரணும். அடித்த மாணவன் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க பேட்டியளித்தார். ஒரு செருப்பை எடுத்து ஒளித்து வைத்ததால் மாணவனின் உயிர் பிரிந்தது அந்த கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.